ஓகே, நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட இளவலான சத்குரு சிவன் சார் அவர்களோட ஜெயந்தி உற்சவத்துல இன்னைக்கு 8வது நாள். ஒவ்வொரு நாளும் சார் எழுதின ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற புஸ்தகத்திலேருந்து ஒரு மனிதர்களோட நிலைய 11 நிலையா பிரிச்சிருக்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு நிலையும் பார்த்துட்டு வரும். இன்னைக்கு 8வதா பார்க்க போறது 8வது படி தெய்வ சாது அப்படிங்கிற நிலைமை. சாது அப்படின்னு ஒரு நிலைமை கொடுத்திருக்க. இப்ப தெய்வ சாதுன்னு கொடுக்கிறார். விவேகி அப்படின்னு கொடுத்ததுல 4 ஸ்டேஜ் கொடுத்திருந்தார், 4 நிலைமை கொடுத்திருந்தார். அது மாதிரி இந்த சாதுலையும் சில வித்தியாசங்களோட சொல்லியிருக்கார். அதுல 8வது நிலை தெய்வ சாது அப்படிங்கிறது. அந்த தெய்வ சாதுவோட குணம் என்ன, எப்படி இருப்பாவா அப்படின்னு முதல்ல முரட்டு பக்திமான்கள், நாயன்மார்கள், ஆழ்வாராதிகள், பக்திதாசர்கள் போன்றவர்களை போல் இயங்குவார்கள் அப்படிங்கிறார். ஆழ்வார் நாயன்மார்லாம் இருந்தாலே அவளோட பக்தி எல்லாம், சில பேரோட பக்தி எல்லாம் ரொம்ப முரட்டு பக்தியானா இருந்தது. நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இப்படி எல்லாம் பக்தி பண்ண முடியுமா அப்படின்னு. அப்படி இருந்த அந்த முரட்டு பக்திமான்கள் அவாதான் ஆழ்வார் நாயன்மார்கள், பக்தி தாசர்கள் அவெல்லாம் சொல்றோம். விதவிதமான வகைகளில் தெய்வீக பணிகளை ஏற்பவர்கள். அந்த தெய்வ பணிய கைங்கரியத்தை விதவிதமான வகையில இருக்கும். 63 நாயன்மாரா இருக்கட்டும், ஆழ்வாரா இருக்கட்டும், இல்ல பக்த சரித்திரத்துல வரவாளா இருக்கட்டும், அவெல்லாம் பண்ணின கைங்கரியங்கள்லாம் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு தினசா இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் சொல்ற. இதுதான் தெய்வ சாதுவோட குணாதிசயங்கள். அப்படி இருக்கிறவா என்னென்ன அவள்கிட்ட இருக்கிற விசேஷ குணங்கள் அப்படிங்கறதுலாம் தான் நமக்கு ஒவ்வொரு பாயிண்டா, புல்லட் பாயிண்டா சொல்ற. அதுல வரிசையா என்னென்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல புலாலை பரம பக்தியுடன் நிவேதித்தாலும் தெய்வ சாது. புலால் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமிசத்தை பரம பக்தியோட நிவேதனம் பண்றார். யாரு பண்ணுவா அப்படின்னு எல்லாரும் பண்ண முடியுமா? நாம பண்ண முடியுமா? இல்ல, தெய்வ சாதுவா இருக்கிறவா பண்றா அப்படின்னு சொல்ற. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார சொல்லலாம். கண்ணப்ப நாயனார் அப்படித்தானே இருந்தார். ஒரு காட்டுல வேடவரா இருந்ததுனால அவருக்கு இந்த ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் தெரியுமா, என்னென்ன நைவேத்தியம் பண்ணோம், வடை, பாயசம், சக்கரை பொங்கல் எல்லாம் அவருக்கு எதாவது தெரியுமா? அவர் எதை சாப்பிட்றாரோ, அவருக்கு எது பிடிச்சதோ அத பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண. அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது புலாலா இருந்தா கூட எப்படி பண்ணினார்ங்கிறது அந்த பாவம் தான் முக்கியம். எப்படி பண்ணார் நீனர், அத ருச்சி பார்த்துட்டு பண்ணினார். டேஸ்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணினார். நம்மள அது மாதிரி பண்ண முடியுமா? சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் புளியோதரையில உப்பு போருமா, வடையில உப்பு போருமாலாம் பார்த்துட்டா நைவேத்தியம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு, நமக்கு இது நைவேத்தியத்துக்கு முன்னால சாப்பிடப்படாது அப்படின்னு ஒரு நீதி தெரிஞ்சிருக்கு, ஒரு ஆச்சாரம் தெரிஞ்சிருக்கு. அதனால நாம பண்ண முடியாது. அவருக்கு அது தெரியல, அதனால பண்ணினர். இதுக்கு மேல அவரோட பாவம், சுவாமிக்கு சாப்பிட கொடுக்கிறோம், அவருக்கு ருச்சியா இருக்கணுமே, அதுல எல்லாம் நன்னா இருக்கணுமே அப்படிங்கறதான் அவர் பார்த்தாரே வழிய வேற எதையும் பார்க்கல. அப்படி ஒரு அதீதமான நிலையில இருக்கிறவா இதான் முரட்டு பக்திமான்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னைக்கும் பாக்குறோமே, மாரியம்மன் கோவில்லையா இருக்கட்டும், காளியம்மன் கோவில்லையா இருக்கட்டும், அது மாதிரி கிராம தேவதைகள் கோவில் எல்லாம் பலி எல்லாம் கொடுக்கறா இல்லையா, ஆடு, கோழி முதலான பலி எல்லாம் கொடுக்கறா. அப்படின்னா இதெல்லாம் சரியா தப்பா அப்படி எல்லாம் நாம வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கோவில்லையா இருக்கட்டும், கடவுளுக்கு படைக்கிறதுலையா இருக்கட்டும், இல்ல யாக யஜ்யங்கள்லையா இருக்கட்டும், இத மாதிரி உயிர் பலி கொடுத்தா அது ரொம்ப பெரிய பாபம் மாதிரி அதை சட்டம் போட்டு தடை செய்யணும் அப்படின்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம மனித நேயம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்த நேயம் இந்த நேயம் அப்படின்லாம் சொல்லிட்டு உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு ஜீவ காருண்யம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டோம், சொல்றோம். ஆனால்
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தா, ஒவ்வொரு நாளும் பார்த்தா, எத்தனை ஆடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் எத்தனை ஜீவன்கள் பலி கொடுக்கப்படுறது எதுக்குன்னு, மனிதர்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்க்கறதுக்கு. நாம நன்னா சாப்பிட்டு மூக்க பிடிக்க ருச்சியா சாப்பிட்டு உடம்பு கொழுக்கிறதுக்காக இத்தனை ஜீவன்களை பலி வாங்குறோம். அப்போ நமக்கு இந்த ஜீவகாருண்யம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. நமக்காக ஒண்ணு பண்ணிண்டா அப்போ அது என்ன ஜீவனா இருந்தாலும் அங்க கருணை இல்ல. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், நமக்கு ருச்சி தான் முக்கியம்னு பண்றோம். ஆனால் இதையே ஒரு சாஸ்திரம் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில்ல கிராம தேவதைகள் கோவில்ல கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல யாகங்கள்ல கொடுக்கறதா இருக்கட்டும், இதை ஒரு பெரிய ஜீவ காருண்யம் இல்லாத ஒரு செயல் அப்படிங்கிறப்பல நாம சட்டம் போட்டு தடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் அங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால நம்மளோட ஜீவ காருண்யம் எல்லாம் நிஜமான ஜீவ காருண்யம் இல்லை. ஆனால் கண்ணப்பர் மாதிரி பக்தர்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு, அவ முரட்டு சுபாவத்தோட இருந்தாலும் எந்தவித ஒரு ஆச்சார அனுஷ்டானங்கள் எதுவும் சாஸ்திர விதி தெரியலன்னா கூட பகவான்கிட்ட பக்தி வந்த அந்த க்ஷணத்திலேந்து அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு உருகி பக்தி பண்ணத்தோட இல்ல, தாங்கள் எப்படி சாப்பிடணும், தங்களுக்கு எப்படி வேணும்னு ஆசைப்படுறாளோ அது மாதிரி பகவானுக்கும் அர்ப்பணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் பண்ணினா. அதுதான் தெரியறது. குலால பரம பக்தியுடன் நிவேதித்தாலும் தெய்வ சாதுவார். தெய்வத்தின் பொருட்டு களவாடுவார். ஆழ்வார்ல ஒருத்தர சொல்றமே, அவர் என்ன பண்ணார், தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் செலவழிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவானுக்கு இந்த பக்தாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அவர் திருடினார் அப்படின்னு ஆழ்வாரோட சரித்திரத்துல பாக்குறோம் இல்லையா. நாம திருடினாக்க களவாடுறது ஒரு தப்பா இருக்கு. ஆனா இத மாதிரி ஒரு முரட்டு பக்திமான்கள் ஆழ்வார்கள்லாம் பண்றதே அதுவே ஒரு தெய்வீகமா ஆயிடுறது அப்படின்ட்டு. அதுதான் தெய்வ சாதுவோட நிலை. அடுத்தது இத ரெண்ட வச்சுன்னு மட்டும் தெய்வ சாது எல்லாருமே இப்படிதான் இருப்பா, இதுல வரப்போற சில விஷயங்கள்லாம் வச்சுட்டு தெய்வ சாதுகள்லாம் இப்படிதான் இருப்பா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு கேரக்டர்ஸ். சோதனையை விரோதமாக கருதாதவர். நமக்கு ஏதாவது சோதனை வந்ததுனால் உடனே நாம என்ன பண்றோம், முதல்ல திட்டுறது சுவாமியை தான். இந்த பகவானுக்கு கண்ணே கிடையாது, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதனை பண்றார் அப்படின்னு அவரோட என்னமோ சண்டைக்கு, அவருக்கு நமக்கு என்னமோ கோர்ட்ல கேஸ் இருக்கிறாப்புல, அவர் வேணும்னு நம்மள தண்டிக்கிறாப்புல நாம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்படி நினைக்க மாட்டா தெய்வ சாதுக்கள். அது எப்படி நினைப்பா பின்னால வரப்போற விஷயங்கள்ல இருந்து பார்த்தேன்னா தெரியும். அடுத்தது சொல்ற, தன் பாலனை விட பகவானை நேசிப்பார். தான் பெத்த குழந்தைய விட பகவான்கிட்ட பிரியம் இருக்கும். யாருக்கான அப்படி இருக்க முடியுமா? தாங்கள் பெத்த குழந்தைகளை விட வேற எதிர்ட்டியானும் பிரியம் இருக்குமா? ஆனா இந்த தெய்வ சாதுக்கள் எப்படி இருப்பா அப்படின்னு, தன்னை குழந்தைய விட பகவான்கிட்ட பக்தி காமிப்பா. அதுக்கு உதாரணமா சார் ஒரு விஷயம் சார், தாங்கள் ஆராதித்து வந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்ற, ஒரு கதை மாதிரி சொல்ற. ஒரு தம்பதிகள், அவ ரொம்ப பரம பக்தாளா இருந்தா, இந்த தெய்வ சாது அப்படிங்கிற நிலையில எங்கின்னு தம்பதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். தாங்கள் ஆராதித்து வந்த, அவ வீட்டுல சுவாமியை வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பையன், செல்ல பிள்ளை. தாங்கள் ஆராதித்து வந்த விக்கிரகத்தில் தெய்வம் இருந்து வருவதாக அந்த தம்பதிகள் திடமான நம்பிக்கையை கொண்டிருந்தனர். அவ ஏதோ வீட்டுல விக்கிரகம் வச்சிருக்கு அப்படின்னா ஒரு சிலைகளை அப்படின்னு நினைக்கல, பகவான் நேர அதுல இருக்கிறதாவே அவ பாவிச்சிருந்தா. அப்படி இருக்கிற ஒரு தம்பதிகள், அப்படி திடமான நம்பிக்கை கொண்டா. இவாளோட இந்த பக்திய சோதனை பண்ணி வெளிப்படுத்துறது அப்படின்னு பகவான் மனம் கொண்டு விட்டார். பகவானுக்கு இப்படி எல்லாம் பிடிக்கும். இவாளோட பெருமை உலகத்துக்கு தெரியணுமே, இவாளோட பக்தியோட நிலைமை தெரியணுமே. அதனால என்ன பண்ணார், பகவான் இவாளோட இந்த பக்திய வெளிப்படுத்துறது அப்படின்னு மனம் கொண்டு என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு ராத்திரி இவா வீட்டுல படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா, குழந்தையோட எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறது. அந்த வீடு தீ பிடிச்சு முடிச்சு, நெருப்பு பிடிச்சுன்னு எரியறது. கிடுகிடுகிடு நெருப்பு பிடிச்சுட்டு எரியறது. இந்த வீடு நெருப்பு பிடிச்சுட்டு உணர்ந்த அந்த தம்பதிகள் என்ன பண்ணா, சட்டுன்னு விழிச்சுன்னு அந்த வீட்டுக்குள்ள தீக்குள்ள புகுந்து, தங்களுக்கு அவ உடம்புல நெருப்பெல்லாம் பட்டு தீக்காயம் வருது, அதெல்லாம் கூட கேர் பண்ணாத இவ என்ன பண்ணினான்னு
பூஜை ரூம்ல இருந்து சுவாமி விக்கிரகத்தை எடுத்துட்டு வெளியில ஓடி வரணும். இந்த சுவாமிக்கு இந்த நெருப்புல ஏதானும் ஆயிடப்படாது அப்படிங்கறதுலதான் அவளுக்கு குறியா இருந்தது ஒழிய வீடு தீபத்தின் எறிகிறது, சாமான்லாம் கருகிறது, இதை பத்தி எதையுமே கவலை இல்லை, அவளுக்கு மைண்ட்ல போடல. சுவாமி விக்கிரகத்தை தூக்கின்னு வெளியில ஓடி வந்தா, வெளியில வந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தங்களோட ஒரே பையன் உள்ளுக்குள்ள என்ன படுத்துன்னு இருந்தது, அதை மீட்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணா, திருப்பி அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை மீட்கிறதுக்கு போனா அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருந்தவெல்லாம் ஏந்துன்னு எல்லாரும் வந்து தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் பண்ணி நெருப்பை அணைச்சுட்டா. நெருப்பையும் அணைச்சாச்சு அந்த வீட்டுல. இப்போ தேடி கண்டுபிடிச்சா இவாளோட அந்த பையன் எப்படி இருந்தானே அப்படியே கருகி இருந்தது அந்த குழந்தையோட உடம்பு. எப்படி இருக்கும் அப்பா அம்மாக்கு? நம்ம சுவாமியை காப்பாத்த போனோம், ஆனா குழந்தை போயிடுத்து. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், பகவான்கிட்ட தான் சண்டைக்கு போயிருப்போம். இப்படி ஒன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே குழந்தையை காப்பாத்துறதுல எங்களுக்கு தோணாத விட்டோம். நீ காப்பாத்திருக்க கூடாதா அப்படின்னு சுவாமியோட நம்ம கேஸ் போடாத குறையா வருத்தப்படுவோம். ஆனா இந்த தம்பதிகள் என்ன பண்ணாலாம் அப்படின்னா, அந்த குழந்தையோட அந்த சடலத்தை வச்சுட்டு என்ன பண்றது, இதுதான் பகவானோட சித்தம், பகவானோட ஆக்ஞை அப்படின்னு சர்வ சகஜமா எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு மேற்கொண்டு என்ன காரியம் பண்ணணுமோ அதுக்கு உண்டானதுல ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கறா. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில தான் ஒரு ஆச்சரியம் நடந்தது, அதிசயம் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த கருகிய உடம்பு என்ன பண்ணிட்டுன்னா பழையபடி இயற்கையான அந்த எப்படி இருந்ததோ அந்த குழந்தை முதல்ல அத மாதிரி உடம்பு துளிர்த்தது, உயிர் பெற்றது. அந்த குழந்தை கண் விழிச்சுன்னு ஏந்து நொடுத்து, கண் விழிச்சு ஏந்து நொடுத்து. இப்படி நடக்குமா அப்படின்னா நடக்கிறது. எதனாலன்னு, அந்த தெய்வ சாது நிலையில இருக்கிற அந்த தம்பதிகள் எப்படி இருந்தா அப்படின்னா, தன்னோட குழந்தைய விட தனக்கு ரொம்ப பிரியமான தன் உற்றார் உறவை விட பகவான்கிட்ட பிரியத்தை வச்சிருந்ததுனால, அந்த தெய்வ சாது நிலையில அவர்கள் இருந்ததுனால பகவானும் என்ன பண்ணார் அப்படின்னு இப்படி ஒரு அதிசயத்தை பண்ணி காமிச்சார் அப்படின்னு தெரியுது. பரம பக்தர்களை மட்டும் உபச்சரிப்பவர். பரம பக்தாளாயிருந்தா அவளை விழுந்து 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 உபச்சரிப்பா இந்த தெய்வ சாது நிலையில இருக்கிறவா. அடியாருக்கு இடாமல் உண்பதை தவிர்ப்பவர். இந்த தெய்வ சாது நிலையில இருக்கிறவா என்ன பண்ணுவா, பக்தாளுக்கு அடியார்களுக்கு அன்னம் பாலிக்காத இவ சாப்பிடவே மாட்டா. எத்தனையோ மகான்களோட கதையை பார்க்கிறோமே, அடியார்களுக்கு அன்னம் பாலிக்காத அவ சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு இருக்கா. அப்புறம் க்ஷேத்திர சஞ்சாரத்தை மேற்கொள்ளுபவர். யாத்திரை போறாளோ இல்லையோ, இந்த கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு, இந்த க்ஷேத்திரத்துக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு எல்லாம் போறாளே, அதுதான் இந்த க்ஷேத்திர யாத்திரையில இவ மேற்கொள்றவா அப்படின்னு சொல்லு. அடுத்தது அடியாரின் நிபந்தனையை மனமுவந்து ஏற்பவர். ஒரு சிவனடியார் வந்தா, இல்ல எந்த ஒரு பகவானோட அடியார்கள் வந்தான்னா அவளோட நிபந்தனைய மனமுவந்து ஏற்பார் அப்படின்னு போடுவானே. அடியாரோட நிபந்தனை ஏற்பார்னு போட்டா போறாதோ, ரொம்ப மனசுல பிரியத்தோட ஒந்து ஏற்பார்னு ஏன் சார் சொல்றாரு அப்படின்னா அது காரணம் இருக்கு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சிறு தொண்டர் புராணத்தை கேட்டோம்னா தெரியும். 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு. வேடிக்கை என்னன்னா, இவரை போல இனிமே தொண்டு பண்ண முடியாது, பெருந்தொண்டா பண்ணியிருக்கார். ஆனா இவருக்கு பேர் என்னமோ சிறு தொண்டர். திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஊரு, அந்த ஊர்ல இருந்தார். ராஜாக்கு மந்திரியாலாம் கூட இருந்தார். இவர் என்ன, இவரோட குணம் என்ன அப்படின்னா, அடியாருக்கு அன்னம் இடாமல் உண்பதை தவிப்பவர் அப்படின்னு முன்னால சொன்னாரே, அந்த கேட்டகரியை சேர்ந்தவர். தினம் ஒரு சிவனடியாருக்கு ஆகாரம் பண்ணி வைக்கிறது, அன்னதானம் பண்றது, அன்னம் பாலிக்கிறதுன்னு இவரோட விரதமா இருந்தது. அப்படி விரதமா வச்சுருக்கிறதுனால அதை பண்ணாத இவ சாப்பிடவே முடியாது. அப்படி இருக்கிறது இவரோட இந்த விரதத்தையும் இவரோட பக்தியும் உலகத்துக்கு காமிக்கணும்னு பகவான் திருவுள்ளம் கொண்டார். அதனால என்ன பண்ணினார், அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி அன்னைக்குன்னு பார்த்து ஒரு நாளைக்கு யாருமே இது மாதிரி அடியார் வராத மாதிரி பண்ணிவிட்டார். ஒத்துரையும் காணும். இவரும் பாக்குறா கணக்கு யாருமே தெரியல.
அந்த சமயத்துல என்ன பண்ணினார், சுவாமியே நேர ஒரு சந்நியாச கோலம், சாமியார் கோலத்துல வந்து அந்த ஊர்ல பேய் அத்தி அப்படின்னு இருக்கு அந்த கோவில்ல, அந்த அத்தி மரத்தடியில பேய் அத்தி மரத்துல இவர் உட்கார்ந்து இருக்கார். சுவாமிக்கு பேர் உத்தராபதீஸ்வரர் அப்படின்னு பேர். அங்க எப்படி வந்தார் அப்படின்னார், வடநாட்டு சாமியார் மாதிரி வந்தார். அதனாலதான் உத்தராபதி. உத்தரதேசம்னாக்க வடக்கொல்லியம், அங்கேருந்து வந்தார். ஒரு வடதேசத்து பைராகி அப்படின்னு வச்சுப்போம் சாமியார். அவர் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கார். இது இந்த சிறு தொண்டருக்கு தெரிஞ்சது. உடனே ஓடினர் கோவிலுக்கு. போனா அங்க இவர் உட்கார்ந்து இருக்கார் யோகீஸ்வரர். இவர் போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். நல்ல வேளை இன்னைக்கு ஒரு அடியாரும் கிடைக்க மாட்டாராக்கும்னு நினைச்சேன், நல்ல வேளை நீங்க கிடைச்சேன், எங்க வீட்டுல வந்து பிக்ஷை பண்ணணும் அப்படின்னு. உடனே அந்த உத்தராவதீஸ்வரர் சொன்னார், சரி நான் சாப்பிட்றேன், ஆனா சில நிபந்தனைகள்லாம் இருக்கு, அதுக்கு உட்பட்டாதான் நான் அன்னம் சாப்பிடுவேன் அப்படின்னு. இவர் சொன்ன, நீங்க என்ன வேணா நிபந்தனை சொல்லுங்க, அவசியம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்ன, நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், இன்னைக்கு நான் சாப்பிட்ற நாள் அப்படின்னு. இன்னைக்கு விட்டுட்டாக்க இனிமே அடுத்த 6 மாசத்துக்கு சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நான் சாப்பிடலன்னா அப்புறம் 1 வருஷம், இன்னொரு 6 மாசம் பட்னி தான் கிடக்கணும். ஐயோ அப்படின்னா பயந்துருவோம் இல்லையா? அவசியம் நான் உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன், என்ன பண்ணுங்க. அந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதுலயும் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா, நரமாமிசத்தை தான் சாப்பிடுவேன். இவர் மாமிசம் சாப்பிட்றதுலயும் வேற ஏதான அனிமல்ஸ் சாப்பிட மாட்டாராம், மனுஷ மாமிசத்தை தான் சாப்பிடுவேன், நரமாமிசத்தை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அதுக்கும் சிறு தொண்டர், அப்படியா சரி பண்ண பொண்ணா பண்ணி போறேன் அப்படின்னு. அந்த நரனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு, அந்த மாம்சம் எடுக்கிற நரனும் அப்படின்னா தலைச்சன் பிள்ளையா இருக்கணும். ஒரு அப்பா அம்மாக்கு தாய் தந்தைக்கு மூத்த பிள்ளையா இருக்கணும். சரி, அடுத்த கண்டிஷன், அந்த மூத்த பிள்ளையும் அந்த குடும்பத்துல அப்பா அம்மாக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும். ஆச்சா, அடுத்த கண்டிஷன், அப்படி இருக்கிற அந்த பிள்ளைய, ஒரே பிள்ளைய அந்த பெற்ற தாயும் தந்தையும் அம்மா தரைய புடிச்சுக்க, அப்பா அந்த குழந்தையோட கழுத்துல வாழ வச்சு அறுத்து, அதுக்கப்புறம் அந்த உடம்புல இருந்து மாம்சங்கள்லாம் எடுத்து எனக்கு பக்குவம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சா அதை மட்டும்தான் சாப்பிடுவேன். முடியுமா ஒன்னாலுன்னு? நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்படி ஒரு ஆளு கிளம்பிருக்கீங்களா ஊர்ல வேஷம் போட்டுண்டு அப்படின்னு, அதுவும் நார்த்ல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் முதல்ல நான்வெஜ் சாப்பிட்றேன்னாலே நமக்கு முதல்ல அவள்கிட்ட இருக்கிற மதிப்பு போயிடும். அதுக்கு மேல நரமாம்சம் சாப்பிட்றேங்கிற, நரமாம்சத்துல இத்தனை கண்டிஷன், இத்தனை நிபந்தனையும் போட்டாலும் சிறு தொண்டர் என்ன பண்ணாராம் அப்படின்னார், மனமுவந்து ஏற்றார். என்ன சொல்றார் அவர் அப்படின்னார், அப்பாடா நீங்க போடுற நிபந்தனை எங்க என்னால நிறைவேற்ற முடியாதோன்னு பயந்துட்டு இருந்தேன், நல்ல வேலையா என்னால நிறைவேற்றக்கூடிய நிபந்தனையா போட்டிருக்கேள் அப்படின்னு. என்னன்னு, நீங்க சொன்ன கண்டிஷன் அத்தனையும் எனக்கு பொருந்தும், என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு புள்ள இருக்கான் சீராளன்னு, அவன் தலைச்சம்புள்ளதான், அவன் ஒரே ஒரு புள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பக்குவம் பண்ணி வைக்கிறேன், நீங்க உங்க ஸ்நான அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுன்னு வாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனா மனைவிட்டு சொல்றார். மனைவி என்ன பண்ணுவா, இப்படி ஒரு புருஷனை தானே ஒருத்தர கெஸ்ட் அழிச்சுன்னு வர சாப்பிட்றதுக்குன்னா எந்த வீட்டு மனைவியான சந்தோஷமா வாங்கோ பண்ணி போடலான்னா போவா? முதல்ல புருஷனுக்கே சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுவா. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணினாலாம் அப்படின்னார், வெண்காட்டு நங்கை அப்படின்னு பேரு, திருவெண்காடு அந்த அம்மாக்கு, சிறுத்தொண்டரோட மனைவிக்கு. அந்த அம்மா சொன்னா, அப்பாடா ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் அடியார், அவருக்கு அவசியம் பண்ணி போடலாம், ஸ்கூலுக்கு போயிருக்கிற குழந்தை சீராளனை அழிச்சுன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அழிச்சுன்னு வர சொல்லி அந்த குழந்தைய பிள்ளைக்கறி சமைச்சு போட்டா அப்படின்னு பாக்குறோம். அதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் இவர் வந்து உட்கார்றார். உட்கார்ந்து அந்த உத்தராபதி என்ன சொல்றார், நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ என்ன பண்ணினா, தலையில முடியெல்லாம் இருக்கிறதுனால அது அடியாருக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால அந்த தலையை, அடுத்த தலையை தூக்கி வெளியில வச்சுட்டா. ஆனா சந்தன நங்கை அப்படின்னு இவ வீட்டுல இருக்க வேலைக்கார அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணினா, இல்ல இதுவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த மூளையெல்லாம் எடுத்து அதையும் தலைக்கறியும் பண்ணி வச்சிருந்தா. இந்த உத்தராபதி வந்து உட்கார்ந்தோன்னு என்ன பண்ண, எல்லாம் போட்டிருக்கு, எல்லா உடம்புல இருக்கிறது பாகம் எல்லாம் போட்டிருக்கு,
இந்த தலையில இருக்கிற தலைக்கறி எங்கன்னு கேட்டார். இவ பயந்து போயிட்டா. ஐயோ அதென்ன வேண்டான்னு நம்ம தூக்கி போட்டோம், முடியெல்லாம் இருக்குன்னு இப்படி கேட்கிறாருன்னு. ஆனா அந்த வேலைக்காரன் மனுஷனா, எனக்கு தெரியும் இது மாதிரி ஏதாவது பண்ண போறாங்கன்னு சந்தேகப்பட்டுனா அதையும் எடுத்து வச்சிருக்கேன், போடுங்கன்னு போட்டான். இப்படி எல்லா பாகத்தையும் அங்கங்க விதவிதமா சமைச்சு இலையில வச்சா, அப்போன்னு பார்த்து சொல்றார் உத்தராபதீஸ்வரர், அது சரி நான் தனியா உட்காந்து சாப்பிட மாட்டேன், உங்ககிட்ட புள்ளைய அழிச்சுன்னு வான்னு சொன்னேன். புள்ளைய அழிச்சுன்னு வருதா? புள்ளதான் இலையில இருக்கு, என்ன பண்ணுவா? உடனே இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு குத்தடிக்கிறார். இவன் மெனக்கிட்டு புள்ளையும் பலி கொடுத்துட்டு வந்தவர் சாப்பிடாதீங்கன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தவிக்கிறதே தான் ரிஷபாரூடரா காட்சி கொடுத்து, இப்படி கூட ஒருத்தரால பக்தி பண்ண முடியுமா? இப்படி ஒரு கணவன் மனைவி இருப்பேளா? அப்படியெல்லாம் ஆச்சரியப்பட்டு, தொண்டுன்னா இதுன்னா தொண்டு அப்படின்னு சொல்லி அடியாருக்கு அன்னம் பாலிக்கிறது எப்படி ஒரு விரதமா வச்சு நிக்கல, அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க என்ன நிபந்தனை போட்டாலும் மனமு வந்து ஏற்கிறேள் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பகவான் காட்சி கொடுத்து, உடனே சீராளன்னு ரோட்ல போய் கூப்பிடுன்னு சொல்ல சீராளன் ஓடி வந்துட்டான் பழையபடி உயிரோட. எப்படி இந்த முன்னால சொன்ன கதையில நெருப்புல எரிஞ்ச குழந்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஏந்துன்னு தூங்கி ஏந்திருக்கிறாப்புல வந்ததோ, அதை போல இங்க சிறுத்தொண்ட நாயனார் சரித்திரத்துல சீராளனும் வந்ததா நமக்கு தெரியுது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தான் முரட்டு பக்தி. இப்படி எல்லாம் யாரும் பக்தி பண்ணுவாள? ஏதோ எல்லாரும் நம்மளும் அன்னதானம் பண்ணுவோம், பக்தாளுக்கு சாதம் போடுறது, சமாராதனை பண்றது, ததி ஆராதனை பண்றதுங்கிறதெல்லாம் சகஜமான விஷயம்தான், எல்லார் இடத்துலயும் வீட்டுக்கு வீடு நடக்கிறது தான். ஆனா இப்படி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா, அதுதான் முரட்டு பக்தி. அடியாரோட நிபந்தனையை மனமும் வந்து ஏற்கிறவர். மாறு வேஷத்தில் தெய்வ சோதனையை ஏற்பவர் அடுத்த குணம். மாறு வேஷத்துல வந்து தெய்வம் சோதிக்குமா? அதுக்கு ஒரு கதை சொல்றர். பாசிஸ் அண்ட் பிலோமன் அப்படின்னு ஒரு கதை. அதுல என்னன்னா, உலகத்துல உள்ள விவேகிகளா வாழ்ந்து வந்த இந்த கலியுகத்துல கலி பிறந்து 3 லட்சம் ஆண்டு ஆறுது மேலாகிவிட்டது அப்படின்னு இந்த இடத்துல ஏணிப்படிகள் மாந்தர்களை சிவன் சார் சொல்லியிருக்கார். இந்த புஸ்தகத்துல அவர் சொல்றது கலி பிறந்து 3 லட்சம் வருஷத்துக்கு மேல ஆயிடுத்துன்னு சொல்ற. ஆனா நமக்கு பஞ்சாங்க கணக்குப்படி பார்த்தாக்க 5122 வருஷம் தான் ஆறுது, 5000 சொச்சம் வருஷம் தான் ஆறுது. சார் என்ன கணக்கு வச்சுன்னு அது 3 லட்சம் சொன்னான்னு நமக்கு தெரியல, அது ஒரு வித்தியாசம் இருக்குதான், அது விட்டுருவோம். அப்படி வாழ்ந்து வந்த இந்த கலிகாலத்திலையும், அதாவது இந்த கலியுகத்திலையும் வாழ்ந்து வர உலகத்துல உள்ள விவேகிகளா இருக்கிறவா மக்கள் அனைவரும் நமது பண்பாடுகள் அனைவற்றையும் கருத்துடன் ஏற்று வந்தனர். அதாவது நமக்கு ஒரு ட்ரெடிஷன் பண்பாடு இருக்கே, அதை எல்லாத்தையும் கலி பிறந்து இத்தனை நாள் ஆனா கூட ஏற்றுன்னுதான் வந்தா. அந்த பண்பாடுகள்ல ஒண்ணு அதிதிக்கு உபச்சாரம் பண்றது, வந்த விருந்தினர்களை உபச்சரிக்கிறது. வேதமதான சொல்றது அதிதி தேவோபவன். அப்படி இருக்கிற அந்த பக்தர்களுக்கு அந்த உபச்சாரம் பண்றது என்ன பண்றாருன்னா, பரமேஸ்வரன் அவர் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பரமேஸ்வரன் ஜூபிட்டர் அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து மாறுவேஷத்துல தோன்றி அதிதி உபச்சாரத்தில் தவறியவாழ தண்டிச்சதா கிரேக்க வரலாறு சொல்றதாம். கிரேக்க வரலாறு படி பரமேஸ்வரனுக்கு ஜூபிட்டர் அப்படின்னு அந்த பேர்ல இது மாதிரி அதிதி உபச்சாரம் பண்ணாதவாளெல்லாம் தண்டிச்சதுன்னு சொல்றார் கிரேக்கர். அதே மாதிரி ஆதி பாலஸ்தீனியர்கள் பரமேஸ்வரனை யஹோ அப்படின்னு கூறியிருந்தா அப்படிங்கிறது. பிந்தைய கால ஹீப்ரூக்கள் ஜிஹோவா அப்படின்னு சொன்னார். ஹீப்ரூக்கள் யூதர்களா மாறின பிறகு மற்ற தெய்வங்கள் எல்லாம் விலக்கிவிட்டு ஜெஹோவாவை மட்டும் தங்களுடைய ஒரே கடவுளா கற்பித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்ற. இந்த நீதிய வேண்டி இந்த காலத்திற்கு முன்பின் தெரியாதவர்களை உபச்சரிப்பமானா, இந்த காலத்துல என்ன பண்ண நீதி நேர்மைங்கிறது தேட வேண்டிய ஒரு காலமா இருக்கு. அப்போ போய் நம்ம இனிமே அந்த காலத்துல இருக்கிறப்ப இந்த சாஸ்திரத்துல சொன்னாப்புல அதிதி உபச்சாரம் பண்றது அப்படின்னு முன்ன பின்ன தெரியாதவாளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நாம உபச்சாரம் பண்றதுன்னு ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், நம்ம கதி அதோகதி ஆயிடுங்கிற சார். இப்படி இருக்கிறது இதே போல 4000 வருஷத்துக்கு சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னால
போலந்து தேசத்துல பாசிஸ் பிலோமன் அப்படிங்கிற கணவன் மனைவி இருந்தா. இந்த பாசிஸ்ங்கிறது அந்த மனைவி, பிலோமன் அப்படிங்கிறது கணவர். இவ கதையை சொல்றவர்த்தே தான் இந்த விஷயங்கள்லாம் முன்னால சொல்லிக்க. இவ பிரிஜியா நாட்டுல இருந்தாளாம். அது தற்காலத்துல துருக்கியில ஒரு அங்கமா இருக்கு. பெரிய தனவந்தர்கள், நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவா. தங்களோட ஆஸ்தி தங்களுக்கு சொந்தம் இல்ல, பகவானுக்கு தான் உரியதுன்னு நினைச்ச அப்படி ஒரு பக்தர்கள். சில பக்தர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, தங்கள்கிட்ட என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் இது எத்தனையும் பகவான் நம்மள்ட்ட கொடுத்து வச்சிருக்க. பெரியவா மகாபெரியவா தான் சொல்ற ஒரு பணக்காரர்கிட்ட, நீ என்ன பண்ற, எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லை அப்படின்லாம் சொல்றதே சொல்ற. அதாவது நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ஐஸ்வர்யத்தை உன்னோடதுன்னு நினைச்சு விடாத, நீ அதுக்கெல்லாம் ட்ரஸ்டின்னு நினைச்சுக்கோங்கிற. உங்ககிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் நீ ட்ரஸ்டின்னு வச்சுக்கோ அப்படின்னு. ட்ரஸ்டியா இருந்தா நம்ம அதை எடுத்து நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கலாம், அவ்வளவுதான். அப்படி நினைச்சுக்கோன்னு சொல்ற. அத மாதிரி இந்த பாசிஸ் பிலோமினா எப்படி இருந்தா அப்படின்னு, தங்கள்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் முழுக்களும் பகவானது, தங்களது இல்லை அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்ணா, அதிதி உபச்சாரத்துல ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட்டு பண்ணியிருந்தா. இப்படி பண்ணிட்டு இருக்கிறதே தங்களோட ஆயுசு முழுக்களும் இதை பண்ணதுல ஒரு தீவிரமா இருந்ததுனால இப்படி பண்ணி 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 காலப்போக்குல எல்லா ஆஸ்தியும் போயிடுத்து. இப்படி அவளுக்கு ஆயுசு எல்லாம் போனோம்னா ஆஸ்தி போனாலும் அப்பவும் இந்த அதிதி உபச்சாரத்தை விடல. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ சக்திக்கு ஏத்தாப்புல பண்ணிட்டே வந்தா. இத்தகைய தெய்வீக தூய்மையில் வாழ்ந்து வந்த தெய்வ சாதுக்களின் மேன்மையை தெரிய வைக்க ஜூபிட்டர் அப்படிங்கிற ஈஸ்வரன் என்ன பண்ணார், வருணனைய அழைச்சு கொண்டு ஒரு பரதேசி மாதிரி மாறு வேஷத்துல இவ குடிசைக்கு முன்னால நின்னா. இப்ப இவ அரண்மனையில இருந்து பெரிய பங்களால இருந்தவா குடிசைக்கு வந்துட்டா. அதுக்கு முன்னால இந்த ஜூபிட்டரும் வருணனும் மாறு வேஷத்துல நின்னாலாம். நின்னா இவாளை பார்த்தோன்னா, அதிதியை பார்த்தோன்னா இவாளுக்கு அதே குணம். உடனே அவளுக்கு பாத தீர்த்தத்தை அலம்பி, காலை அலம்பி அந்த பாத தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிட்டு அவளை பிரயோஷனம் பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ள அழிச்சுன்னு போய் உட்கார வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதிதி சத்காரம் உபச்சாரம் பண்ணினா. இப்படி பண்ணினோன்னு அந்த தெய்வம் பிரத்யட்சமாயிடுது. பரமேஸ்வரன் பிரத்யட்சமாயி அவளை என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சு. அதோட இல்ல, அவ இருந்த அந்த குடிசையில இருந்து வீடே ஒரு பெரிய கோவிலா மாறி விடுத்து. கோவிலா மாற என்ன பண்ணார், இந்த ரெண்டு பேரையும் அந்த கோவில்ல பூஜகர்களா இருக்க முடியுமா பண்ணிட்டு இந்த தெய்வம் ரெண்டும் மறைஞ்சுது. அதுக்கப்புறம் இவ வயசு காலம் வரைக்கும், முதிர்ந்த காலம் வரைக்கும் அந்த கோவில்லையே பூஜையெல்லாம் பண்ணியிருந்தா. அப்படி இருந்தவாளுக்கு பகவான்கிட்ட வேண்டினா என்னென்ன, கடைசியில உயிர் போறதே கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரே சமயத்துல போகணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட வேண்ட, அந்த கடவுள் என்ன பண்ணார், அவ ரெண்டு பேருக்கும் அந்த தெய்வ சாது நிலையில இருந்ததுனால அவளோட அந்த அதிதி சத்காரம் பண்ணினத்தோட அதுக்கு கைமாற கடவுள் என்ன பண்ணார், இவ ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல காலமாறாப்புல பண்ணிட்டு என்ன எப்படி பண்ணார் அப்படின்னா, அந்த ரெண்டு சரீரமும் அந்த கோவில் வாசல்ல ஸ்தல விருட்சமா இருக்கிறாப்புல பண்ணினார் அப்படின்னு இந்த கதைய சார் சொல்லியிருக்கார். எதுக்கு அப்படின்னு, மாறு வேஷத்தில் தெய்வ சோதனையை ஏற்பவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு கதை சொல்றது. அடுத்தது, சோதனையில் பகவானாலேயே மீட்கப்படுபவர். என்ன சோதனையா இருந்தாலும் சரி, சோதனை கொடுக்கறதும் பகவான் தான், அதுல இருந்து மீட்கிறதும் பகவான் தான். இதோ முன்னால பார்த்த கதையில இருந்தெல்லாம் தெரியுது. சிறுத்தொண்டரா இருக்கட்டும், இந்த பாசிஸ் பிலோமன் கதையா இருக்கட்டும், இவா எல்லாரோட கதையில இருந்து தெரியுது சோதனையை பண்றதும் பகவான் தான், அதுல இருந்து மீட்கிறதும் பகவான் தான் தெரியுது. அடுத்தது, அடியார்களை தெய்வம் போல் பாவிப்பவர். பகவானைத்தான் பகவானா பாவிப்பான்னு இல்ல, அந்த பகவானோட பக்தர்களையும் அடியார்களையும் அவளுக்கு ஏவல் புரியறவாளையும் கைங்கரியம் பண்றவாளையும் எப்படி நினைப்பான்னு அவளையே தெய்வம் மாதிரியே நினைக்கக்கூடிய பக்திமான்கள். இந்த ஒரு விசித்திர பக்தி, முரட்டு பக்தி, இதெல்லாம் ஒண்ணும். இதை பத்தி சொல்லணும்னா உதாரணம் காமிக்கணும், பிரதோஷ மாமாவை காமிக்கலாம். பிரதோஷ மாமா என்ன பண்ணுவா, பெரியவாழ்கிட்ட பரம பக்தி, பெரியவாழ்கிட்ட பக்தியோட இல்ல, பெரியவாளுக்கு கைங்கரியம் மடத்துல இருக்கிறவா யாரா இருந்தாலும் அத்தனை பேருக்கும்
பூர்ண கும்பம் கொடுக்கறது, மரியாதை பண்றது. பெரியவா வந்தா என்னென்ன உபச்சாரம் பண்ணுவாளோ அத மடத்துல கைங்கரியம் பண்றவா அத்தனை பேருக்கும் பண்ணுவா. அது வேடிக்கை என்னன்னு, ஏதோ பெரியவாளோட கூடவே இருந்து பெரியவாளுக்கு பிட்சை பண்ணி போட்டு இப்படி கைங்கரியம் பண்றவான்னு இல்ல. அங்க மடத்துல மாட்டு கொட்டாயை பாத்துக்கிறவா, வாசல்ல வாட்ச்மேனா இருக்கிறவாலேருந்து ஆரம்பிச்சு திருத்தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் பெரியவாளுக்கு என்ன மதிப்போ, பெரியவாளுக்கு என்ன உபச்சாரமோ அதேதான் மாமா பண்ணியிருந்தா. இதையும் விட விசித்திரமா என்னன்னா, பெரியவா ஜெயந்தி பூஜை எல்லாம் நடக்கும் இல்லையா, அதுக்கு வில்லம் பறிச்சுட்டு வருவா, இன்னும் புஷ்பங்கள்லாம் கொண்டு வருவா, பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவா, கரிகா வாங்கிட்டு வருவா. இப்படி எது வாங்கிட்டு வந்தாலும் சரி, அந்த சமயத்துக்கு உபயோகப்படுறது அத்தனைக்குமே பூர்ணாங்குமம் கொடுப்பா. இது பாக்குறவாளுக்கு எல்லாம் விசித்திரமா இருக்கும். என்ன வில்வத்துக்கு எதுக்கு பூர்ண கும்பம், கொன்னப்பூக்கு எதுக்கு பூர்ண கும்பம், கரிகாய்க்கு எதுக்கு பூர்ண கும்பம் அப்படின்னா, அதுக்கு மாமாவோட பாவம் என்னன்னா, இது பெரியவாளோட ஜெயந்திக்குன்னா உபயோகப்படுறது, பெரியவாளுக்கு அர்ச்சனைக்குன்னா போறது. இத்தனை பூவும் இத்தனை வில்வமும் பெரியவா பாதத்துலன்னா போய் விழ போறது அப்படின்னா, அந்த பூவா பிறந்தா கூட பெரியவா பாதத்துல விழறதுக்கு, பெரியவா தலையில விழறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும்? அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே. அதனால இதுவும் வசதி தான் அப்படின்னு அந்த அடியார்களை அதுக்கு உபயோகப்படுற சாமான்லேருந்து அவர் ஜடப்பொருளை கூட ஒரு ஜீவனுள்ள பொருளா நினைச்சு அதுக்கு கூட பூர்ணகும மரியாதையோட உபச்சாரம் பண்றதுதான் இந்த தெய்வ சாதுக்களோட நிலை அப்படின்னு தெரியுது. அதுதான் இங்க என்ன பண்ணினார் அப்படின்னா, பிரதோஷமாமா பண்ணி காமிச்சார். அடியார்களை தெய்வம் போல் பாவிப்பவர் அப்படின்னா, ஏற்ற பணியை சோதனையிலும் கைவிடாதவர். ஒரு கைங்கரியம் பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா என்ன ஒரு சோதனை வந்தாலும் அப்பவும் விடுறதில்லை. எத்தனையோ மகான்கள்லாம் பாக்குறோம், கொட்டுற மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், தாழ்ந்த நிலையா இருக்கட்டும், உயர்ந்த நிலையா இருக்கட்டும், எந்த ஒரு சமயத்திலையும் தாங்கள் எடுத்துட்ட அந்த பணிய கைங்கரியத்தை விடாத பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியும். இது தெய்வ சாதுவோட நிலை. அதுக்கு உதாரணமா சிவன் சார் காமிக்கிறது இளையான்குடி மாற நாயனார், மூர்த்தி நாயனார், அறிவாட்டாய நாயனார், குங்குலிய கலைய நாயனார், மூர்க நாயனார், கணப்புள்ள நாயனார். இவாளோட கதையெல்லாம் நீங்க 63 சரித்திரத்திலேருந்து கேட்டு தெரிஞ்சுங்கோ, பார்த்து படிச்சு தெரிஞ்சுங்கோ அப்படிங்கிற. இவ ஏற்றபணியை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. அவளுக்குன்னு ஒரு பணி வச்சிருந்தா அப்படின்னா, முன்னாலேயே சொல்லிக்காரு, ஒரு விசித்திரமான பிரத்யேக பணி எல்லாம் பண்ணிட்டு ஒரு கைங்கரியம் பண்ணாரு. அதுல விடாத பண்ணிட்டு வந்தா என்ன சோதனை வந்தாலும் சரி. இந்த நாயன்மார் சரித்திரத்திலேன்னு தெரியுது இருக்காது. அடுத்தது, மாய்க்கப்பட்டும் உயிருடன் பேசுவார். இந்த தெய்வ சாதுக்கள் என்ன பண்ணுவாரான்னு, பிராணம் எடுத்து அவளை கொன்னுட்டா கூட, அவ போயிட்டா கூட, இறந்துட்டா கூட, அப்ப கூட பேசுவாளாம், உயிருடன் பேசுவார். இதுக்கு சார் சொல்ற உதாரணம் மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்தை சொல்ற. மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும். இவர் குறுநில நாட்டு மன்னராயிருந்தார் மெய்ப்பொருள் நாயனார். இவர் ரொம்ப வீரராயிருந்ததுனால இவரோட எதிரி நாட்டு ஒருத்தர் முத்தநாதன் அப்படின்னு சத்ரு. அவரை அந்த முத்தநாதனால இந்த மெய்ப்பொருள் நாயனார போர்ல ஜெயிக்க முடியல. அதனால வஞ்சம் தீர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணினா, இந்த மெய்ப்பொருள் நாயனாரோ பரம சிவபக்தரா இருக்கார் அப்படின்னுட்டு இவரோட சிவனடியார் வேஷத்துல வந்தான் முத்தநாதன். முத்தநாதன் வந்து பார்த்தா அதுல ரொம்ப அழகா சொல்றார் சேக்கிழார் சொல்றார், இவன் என்னென்ன உடம்பெல்லாம் வெள்ளவிளையர்னு விபூதியை பூசின்தானா, ஆனா உள்ளுக்குள்ள மனசு கனங்கரேர்னு இருந்தது, வஞ்சத்தினால கருத்து இருந்தது. உடம்பு முழுக்கல ஆனா வெள்ளவிளையர்னு பூசின்னு வந்தான், வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். அப்படி விபூதி ருத்ராட்சத்தோட அப்படி பிரமாதமா இவர் சிவனடியார் வேஷத்துல வந்தார். வந்து நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல காவலுக்கு இருக்கிறவன் இந்த மெய்காப்பாளர் தத்தன் அப்படின்னு. அந்த தத்தனுக்கு என்ன அப்படின்னா, இவரை பார்த்தோன்னே என்னமோ ஒரு சந்தேகம், இவன் என்னமோ ஒரிஜினல் மாதிரி தெரியல, இது ஏதோ வேஷதாரி மாதிரி தெரியுதுன்னு இந்த மெய்காப்பாளருக்கு தெரிஞ்சது, சந்தேகம் வந்தது. அதனால என்ன பண்ணினார், ஆனா இவரோ ராஜாவோ சொல்லியிருக்க சிவனடியார் யாரா இருந்தாலும் உள்ள விடணும், உள்ள விடு அப்படின்னா இவன் தத்தனும் கொஞ்சம் ஜாகிரதையாவே ஒரு கண்ணு வச்சுட்டேதான் உள்ள அனுப்பி எல்லாம் பண்ணினார். அங்க போனா இந்த சிவனடியாரை பார்த்தா அவருக்கு ஒரே ராஜாக்கு மெய்ப்பொருள் நாயனாருக்கு சந்தோஷம். உடனே அவருக்கு உபச்சாரம் பண்ணினார், எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி ஆகாரம் எல்லாம் பண்ணி வச்சா
உடனே ராஜா சொன்ன, நான் உனக்கு தனியா எனக்கு சிவன் கொடுத்த ஒரு பெரிய மந்திரம் இருக்கு, ஓலைசுவடியில கொண்டு வந்திருக்கேன், அதை உனக்கு தனியா தான் நான் உபதேசம் பண்ணும் அப்படின்னா. சரி ஆஹா அப்படின்னு உள்ளுக்குள்ள போனார். இது உடனே வாசல்ல இருந்த தத்தனுக்கும் புரிஞ்சிருத்து. இது எல்லாம் என்னமோ ஒரு சந்தேகமா நடக்கிறதுன்னு ஆரம்பத்துல நினைச்சது. வாசலே காவல் காத்திருந்த. அப்படி இருக்கிறதே உள்ள போன முத்தநாதன் என்ன பண்ணான்னு, ராஜா இப்ப தனியா இருக்கிறதே அந்த ஓலைச்சுவடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த கத்தி அதை எடுத்த நாயனார கொத்தி சம்ஹாரம் பண்ணியாச்சு, வதச்ச. அப்படியே ராஜா விழற, கீழே விழறது. இது உள்ள வெளியில இருந்த தத்தனுக்கு சத்தம் கேட்டுருத்தோ, இது என்னமோ சந்தேகத்திலேயே இருக்காரா. உடனே என்ன பண்ணா, கதவை திறந்துன்னு ஓடி வந்து இப்படி கையங்களமா இந்த முத்தநாதன் வேஷதாரியை பார்த்துட்டு அவரை கொல்லணும்னு தன்னோட வாழை எடுத்து இந்த முத்தநாதனை கொல்ல போறதே ராஜா சொல்ற, தத்தானமர் தத்தானமர் அப்படிங்கிற. அவரை ஒண்ணும் பண்ணாத நம்மவர்ப்பா அப்படின்னு. எதுக்காகன்னு, சிவன் அடியார் இல்ல, சிவன் அடியார் வேஷம் போட்டுண்டா கூட அவள்கிட்டையும் பக்தி தான் பண்ணணும். அவ ஒரிஜினலா இருக்கணுங்கிறது கூட இல்லையா, அடியார் வேஷம் போட்டாலே அதுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்தாருன்னு தெரியுது மெய்ப்பொருள் நாயனார். அப்படியே கீழே கிடக்கிற ரத்த வெள்ளத்துல அப்படி இருந்தவர் என்ன பண்ணார், ஒண்ணும் பண்ணாதுங்கிற ராஜா ஆணையை மீற முடியல தத்தனால. உடனே என்ன பண்ணார், இது வெளியில அதுக்குள்ள நாட்டுக்கே தெரிய ஆரம்பிச்சுடுத்து விஷயம். ராஜாவை எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கல்வன் இப்படி பண்ணிட்டான், அதனால இந்த கைவன் வெளியில வந்தா இவனை தீர்த்து கட்டுறதுக்கு எல்லாரும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருத்து. உடனே என்ன பண்ணார் மெய்ப்பொருள் நாயனார், இவரை பத்திரமா கொண்டு நம்ம நாட்டு எல்லையை தாண்டி அவர் நாட்டுக்கு போறாப்புல கொண்டு விட்டுட்டுவார். அதுக்கப்புறம் தத்தன் போய் அங்க வெளியில அவரை சிரமப்பட்டு, அல்ல சார் சொல்ற, இந்த ஊர் ஜனங்கள்லாம் அப்படி கொதிச்சுருக்கு, இவாள்கிட்டேந்து காப்பாத்தி தத்தனுக்கு இந்த மெய்ப்பொருள் இந்த முத்தநாதனை கொண்டு வருது அவ்வளவு பாடுபட்டாராம். ஒரு வழியா கொண்டு அவரோட எல்லையில விட்டுட்டு வந்து விஷயத்த சொல்ற. ராஜா கேட்கிற மெய்ப்பொருள் நாயனா, என்னாச்சு, கொண்டு ஜாக்கிரதையா விட்டையா, அவருக்கு ஒரு ஆபத்துல விட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் ஜீவன் பிரியறது அப்படின்னா இங்க சொல்ற, இவருக்கு ஆல்ரெடி அவன் குத்தினோனையும் போயிருக்கு, இருந்தாலும் இந்த விஷயத்தை அடியார்களை எப்படி ஜாகிரதையா பண்ணி விடுற வரைக்கும் இவருக்கு ஈஸ்வரன் அருள்னால அந்த பேசுற ஒரு சக்தி இருந்தது அப்படின்னு. இது மெய்ப்பொருள் நாயனார்ல. அதே மாதிரி இன்னொரு கதை சொல்றார். திருவாரூர்ல ராஜா இருந்தார். அவர் தியாகராஜா கோவில எல்லாம் திருப்பணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னுட்டு தன்னோட அமைச்சர், அவர் ரொம்ப உயர்ந்த பக்தர், தெய்வ சாதுங்கிற நிலையில இருந்திருந்த அமைச்சர், அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்திருந்தார். அவர் என்ன பண்ணார், பக்கத்துல உள்ள மலையெல்லாம் போய் கல்லெல்லாம் சேகரிச்சு எல்லாம் பண்ணிட்டு வர. அப்படி போறதே வரத்தையெல்லாம் இந்த வேலையில ஈடுபட்டு அங்கங்க வழியில ஏதானும் கோவில் இருந்ததுன்னா அந்த கோவில்லாம் தரிசனம் பண்றது எப்படி இருக்குன்னு பாக்குறது. ஏன்னா இவர் பரம பக்தரா இருந்ததுனால. அப்படி இருக்கிறதே இவரோட நிலைமைய இந்த அமைச்சரோட அந்த தெய்வ சாது நிலைய உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டு என்ன பண்ணார், வழியில ஒரு கோவில், அந்த கோவில் ஒரே பாழடைஞ்சு இருந்தது. அப்படி இருந்து அந்த கோவிலை பார்த்தோன்னு இந்த அமைச்சரோட கனவுல வந்து சுவாமி சொல்றார், என்னோட கோவிலையும் நான் இங்க இருக்கேன், ஒரே இடிபாடா இருக்கு, இதையும் கொஞ்சம் திருப்பணி பண்ணி கூட அப்படின்னு சொல்ற. இது சொன்னோன்னு இந்த அமைச்சர் என்ன பண்ணினார், அவசியம் பண்ணணும், பகவானே வந்து கேட்கிறார் சொப்பனத்துல. அதனால என்ன பண்ணினார், இப்ப திருவாரூர் கோவிலுக்கு அங்கேருந்து கல்லுகள் எல்லாம் வருது இல்லையா, குவாரியில இருந்தெல்லாம் எடுத்துட்டு அதுல ஒரு பாகத்தை இந்த கோவில் உபயோகத்துக்காக அங்கேயே இறக்கிட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சுது. ராஜாவுக்கு கோபம் வந்துருக்கு. தன்னோட ஆணையை மீறி இந்த அமைச்சராவே தனியா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு காரியம் பண்றது அப்படின்னுட்டு என்ன பண்ணா, இப்படி இதனால இங்க வர கல்லுல சில கல்லெல்லாம் ஒரு பாகம் இந்த கோவிலுக்கு போறதுனால, அமைச்சர் திருப்பணி பண்ற கோவிலுக்கு போறதுனால தியாகராஜா கோவிலோட கும்பாபிஷேகம் அந்த திருப்பணி தாமசமாறுது அப்படின்னு ராஜாவுக்கு கோபம். அதனால மந்திரியை கூப்பிட்டு இந்த அமைச்சரை கூப்பிட்டு சொன்னார், அது எப்படி என்னோட ஆணை இல்லாத எனக்கு தெரியாத நீ பண்ணலாம் அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், இது மாதிரி கனவுல வந்து சொன்னேன், அதனால நான் பண்ணேன் அப்படின்னா. இப்ப என்ன பண்ணா ராஜாவுக்கு கோபம், தனக்கு தெரியாத இப்படி நடக்கிறது, அவர் பாட்டுக்கு பண்றான்னு. இந்த மந்திரி என்ன பண்ணார், அதுக்காக சரி நான்மே நீங்க உங்களுக்கு பிடிக்காத நான் பண்ணல, அதை விட்டுடுறேன் அப்படின்னு இவரும் சொல்லல. இவரும் இவரோட நிலையில இருந்து பின்வாங்கறதுல
ராஜாவும் தன்னோட பிடிவாதத்திலிருந்து பின்வாங்காத என்ன பண்ணா, ராஜா கோவம் வந்துட்டு, எப்ப நீ இப்படி தனியா எல்லாம் பண்றியோ அதனால இனிமே நீ லாயக்கில்லை அப்படின்னுட்டு என்ன பண்ணா, இவர் தலையை சீவுன்னு ஆர்டர் போட்டார். இந்த அமைச்சரோட தலைய துண்டிக்க சொல்லி போட்டாச்சு, ஆர்டர் போட்டது. இத பார்த்தோன்னா அந்த அமைச்சர் நல்லவரா இருந்ததுனால, தெய்வ சாதுவா இருந்ததுனால ராஜ தண்டனை ஏத்துக்கிறேன், ஆனா ஒன்னே ஒண்ணும், இந்த தலையை வெட்டுறத எந்த கோவில்ல அந்த திருப்பணி நடந்துட்டு இருக்கோ, எந்த கோவில் ரொம்ப பாழஞ்சிருந்து அந்த சாமி எனக்கு கனவுல சொன்னாரோ அங்க கல்ல இறக்கி நடந்துட்டு இருக்கோ, அந்த கோவில் வாசல்ல என்னோட தலையை வெட்டுறதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ராஜா பார்த்தான் இது அவர் ஆசைப்படியே கடைசி ஆசைப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த கோவில் வாசல்ல கொண்டு போய் இந்த அமைச்சரை வச்சு தலையை வெட்டினான். ராஜசேவகர்கள் என்ன ஆச்சரியம் நடந்ததுன்னு, அந்த வெட்டுப்பட்ட தலை, துண்டான தலை ஆண்டவா ஆண்டவா ஆண்டவான்னு கத்தின்ண்டே உருண்டு 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 கோவிலுக்குள்ள இருந்து சிவலிங்கத்துக்கிட்ட போயிடுது, உள்ளுக்குள்ள போய் மறைஞ்சு விட்டு. எங்கேயானு வெட்டுப்பட்ட தலை எங்கேயானு பேசுவோம், வெட்டுப்பட்ட தலை உருண்டு உருண்டு சிவன் சன்னதிக்கு போய் ஆண்டவா ஆண்டவான்னு கத்தின்ண்டே போச்சு. இத பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுது, இப்படி கூட ஒருத்தர் இருப்பரா, இப்படி கூட ஒரு பக்தர் இருப்பறாங்க. அப்படி ஆண்டவா ஆண்டவான்னு கத்தின்ட்டு இந்த பக்தரோட தெய்வ சாதுவோட தலை போனதுனாலே அந்த ஊருக்கு பேரு ஆண்டாங்கோவில் அப்படின்னு பேரு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஆண்டாங்கோவில், ஆண்டாங்கோவிலோட அந்த ஊர் கதை இது. இத சொல்ற சார், இப்படி மெய்ப்பொருள் நாயனாரா இருக்கட்டும், அவரும் வாளால பட்டும் குத்துப்பட்டும் அவர் பேசினர். அதே மாதிரி இங்கே இந்த அமைச்சரும் பேசினர் அப்படின்னு தெரியுது. இப்படி இருக்கிற எல்லாமே இது திருவாரூர்ல இருந்தானே, ஆண்டாங்கோவில்ல இருந்தானே எல்லாரும் ஒரே தியாகராஜா தான் அப்படின்னு சார் சொல்லுங்க. அடுத்தது, குற்றம் தோன்றிடில் பிராணத்தியாகம் ஏற்கும் அரசன். ஒரு ராஜா நீதியோட பரிபாலனம் பண்றவர், தர்ம வழியில பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறவர், ஏதானும் அறியாத ஒரு குற்றம் நடந்துடுத்து அப்படின்னா அந்த குற்றத்துக்காக பிராணத்தியாகத்தை ஏற்பவராம், தன்னோட உயிரையே விட்டுருவான். அப்பேற்பட்ட ராஜா யாருன்னு, தெய்வ சாது. ராஜாக்கள் அப்படியான இருப்பாளா, இருந்திருக்காளா? நமக்கு தெரிஞ்சு கதையில பாக்குறமே, கோவலன் கண்ணகி கதையில பார்த்தா தெரியும். பாண்டிய ராஜா என்ன பண்ணார், தன்னோட ராணியோட சிலம்ப கோவலன் திருடிட்டான் அப்படின்னு தான் நினைச்சுண்டு கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்தார் இல்லையா? அப்போ கண்ணகி நிரூபிக்கிறா, அந்த சிலம்பு தன்னோடதுதான், ராணி இது இல்ல அப்படின்னு நிரூபிச்சா, அதை பார்த்துட்டு என்ன பண்ணான்னு பாண்டிய ராஜா அந்த க்ஷணமே அப்படியே அரியணையிலேந்து பிராணனை விட்டு கீழே விழுந்துட்டான். அப்ப சொல்றான், நானோ அரசன், யானே கள்வன், நானா ஒரு ராஜா, நான் தான் திருடன், இப்படி நீதி தவறிட்டேன், ஒரு உண்மை யாருன்னு எதேன்னு தெரிஞ்சுக்காத நாம ஒரு நிரபராதிய தண்டனை கொடுத்துட்டோம், அதனால நான் தான் பழி செஞ்ச ராஜா அப்படின்னு. அதனால என்ன பண்ணான்னு அப்படியே அரியணையிலேருந்து அப்படியே சாஞ்சுட்டாராம் அப்படின்னு கோவலன் கண்ணகி சரித்திரம் சொல்லுது சிலப்பதிகாரத்துல. அப்படின்னா என்ன ஒரு நிலைமையில இருந்திருக்கணும், அவர்கள் என்ன ஒரு நியாயஸ்தர்களா இருந்திருக்கும். அதை விட வேடிக்கை என்னன்னு, இப்படி ராஜா நானோ அரசன் நானே கள்வன் அப்படின்னு கீழே விழுந்தாராம் பிராணத்தியாகம் பண்ணி. இதை பார்த்துட்டு பதிவிரதையான ராணி பாண்டிமாதேவி என்ன பண்ணான்னு, அவனும் அப்படியே சாஞ்சுட்டா புருஷனோட அந்த பாடி மேல. அப்படின்னா இந்த சரீரத்து மேல சாஞ்சானா அவை பேர் விட்ட பிரதிவிதியா இருக்கணும். இப்படி இல்லாம இருந்திருக்கான்னு தெரியும். அதுதான் சொல்ற, குற்றம் தோன்றிடில் பிராணத்தியாகம் ஏற்கும் அரசன் தெய்வ சாது. அடுத்தது, ஈமக்கடனை கைவிடாத அடியார்களும் தெய்வ சாது. ஈமக்கடனை விடாத இவ தெய்வ சாது நிலையில இருக்கா, இவாளோட உயிர் போனா கூட சரீரம் பேசுறது, இவாளால எப்படி வேணா இவாளுக்கு பகவான் உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கார். அப்படி ஒரு நிலையில இருந்தா கூட, பக்திமான்களா இருந்தா கூட தாங்கள் செய்ய வேண்டிய ஈமக்கடனை கைவிடாத அடியார்கள். ஆதிசங்கரோட கதையில பாக்குறோமே, தன்னோட தாயார் ஆதியாம்பாளுக்கு ஊரெல்லாம் எதிர்த்தா கூட இவர் ஈமக்கடனை பண்றார் அப்படின்னா அது எதுக்கு, உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு, வழி காமிக்கிறதுக்காக. இவர்கள் உயர்ந்த நிலையில இருந்தா கூட உலகத்திற்கு பண்ணி காமிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி காம வலைக்கு
இலக்காகி விடக்கும் கூடியவர். இது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு. தெய்வ சாது நிலையில இருக்கா, இவாளுக்கு தெய்வமே நேர வந்து உதவி பண்றதா இருக்கு. மாறுவேஷத்துல வந்து கூட இவாளை வந்து உதவி பண்றதா இருக்கு. இவாளுக்கு பிராண போனா கூட பேசுற சக்தி எல்லாம் இருக்கு. இத்தனை எல்லாம் விஷயம் எல்லாம் முன்னால எல்லாம் சொன்னார். ஆனா இந்த இடத்துல சொல்றதே அந்த 75வது அந்த வரிசையில சொல்றார், காமவலைக்கு இலக்காகி விடவும் கூடியவர் தெய்வ சாது. அப்படின்னா என்ன? அவ்வளவு தெய்வ சாதுங்கிற ஒரு 8வது படிக்கு ஏணிப்படிகள்ல ஏறினா கூட இந்த காமம் அப்படிங்கிறது இந்த பெண்ணோட மாய வலையில விழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அப்படின்னா எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். எந்த உயர்ந்த நிலைக்கு போனால் கூட இந்த பெண் ஆசை, மண்ணாசை, பொன்னாசை எல்லாம் எவ்வளவு தூரம் அவளை கீழே இறக்கி விடும் அப்படின்னு தெரியுது. அதைத்தான் சொல்ற. அதே மாதிரி இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றார் புரந்தரதாசரோட கதையை. காமவிலைக்கு இலக்காகி விடவும் கூடியவர் தெய்வ சாது. அதுக்கு உதாரணம் சொல்றார் புரந்தரதாசர். சங்கீத பிதாமகர் அப்படின்னு சொல்லக்கூடிய புரந்தரதாசர் எப்பேற்பட்ட தாசர் கூட்டத்துல முக்கியமானவர் அப்படின்னு தெரியும். அவர் எப்பேற்பட்ட பரம பக்தர்னு தெரியும். அவருக்கு ஒரு தாசி உறவு ஏற்பட்டது அப்படின்னு அவரோட சரித்திரத்துல கதையில வருதோ இல்லையோ, அதை பார்த்தாராம் பகவான் பாண்டுரங்கன். இதை விடக்கூடாது, இவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறவன் போய் இப்படி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தாசி உறவை நீடிக்க விடக்கூடாதுன்னு பகவான் பாண்டுரங்கன் என்ன பண்ணினார், ஒரு திருவிளையாடல். அந்த பாண்டுரங்கனுக்கு அலங்காரம் பண்ணிக்க அந்த கையில போட்டுக்கிற காப்பு இருக்கே, அத ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், சுவாமியே பாண்டுரங்கனே இந்த புரந்தரதாசர் வடிவத்துல இந்த தாசி வீட்டுக்கு வந்து அவளுக்கு கிஃப்டா கொடுக்க, பரிசா கொடுத்த, என்னோட அன்போட அடையாளமா இதை வச்சுக்கோ உனக்கு அப்படின்னு இந்த காப்பை அவ கையில போட்டு விட்டதா இருந்தது. இது நடந்துருத்து. போயிட்டார் பண்ணிட்டு பகவான். மறுநாளைக்கு பார்த்தா கோவில்ல திறந்து பார்த்தா பாண்டுரங்கன் கையில இருந்து காப்பை காணும். காப்பை காணும் காப்பை காணும் அப்படின்னு ராஜா வரைக்கும் இந்த விஷயம் போறது. எங்க இருக்கும், எப்படி கோவில்ல பூட்டின கதவை திருட்டு போகும்னு தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி தேடி இடையெல்லாம் பார்த்தா, அப்படி தேடி நின்னுக்கிட்டே பார்த்தா இந்த தாசி கோவிலுக்கு வந்தா என்ன ஆச்சு அப்படின்னா அதுல இவ கையில இந்த காப்பு இருக்கு. இத பார்த்தோன்னா ஆச்சரியமா இருந்தது. ராஜசேவர்கள் எல்லாம் புடிச்சா, எப்படி சுவாமியோடது காணும் காணுங்கிற இங்க இருக்கு அப்படின்னா அந்த அம்மா சொன்னா, இவ இது சுவாமியோடதுலாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட வரவர் புரந்தரதாசர் வந்தார், அவர் தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தார், அதனால எனக்கு தெரியாது இதை பத்தி, அவர் தான் கேட்கணும் அப்படின்னா உடனே ராஜா சொன்னான், அப்படியா, இவர் ஏதோ பெரிய சாது மகான் நினைச்சிட்டு இவருக்கு இப்படி எல்லாம் இருக்கா, குணம் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு ராஜசபைக்கு அழிச்சுன்னு வந்தா. விசாரிச்சா அவர் சொல்ற, இல்ல எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் அப்படி கொடுக்கவே இல்லை அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுத்து. இந்த தாசியோ புரந்தரதாசர் வந்து தங்கிட்ட இந்த பாண்டுரங்கன் கையில இருந்தது, அவருக்கு அவரோட ஆபரணம்னு இவளுக்கு தெரியாது, கொடுத்தாருங்கிற. இப்போ ஒரிஜினல் புரந்தரதாசரோ நான் அப்படி எல்லாம் கொடுக்கலன்னு சொல்ற. என்ன பண்றது? ராஜா வழக்கு பார்த்தான், இவரை சிறையில போடுன்ட்டான். இவர் ஏதோ பொய் சொல்ற. எப்போ இப்படி ஒரு பெரிய நம்ம உயர்ந்த நிலையில் வச்சுருக்குமோ அவருக்கு இது மாதிரி எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கோ, காமிச்சைகள்லாம் இருக்கோ, அதனால இவர் என்ன வேணா பொய் சொல்றதுக்கும் தயங்க மாட்டார், என்ன வேணா பண்ணுவார், அதனால தூக்கி இவரை உள்ள போடு அப்படின்னு ஜெயில போட்டாச்சு. பல நாட்கள் ஜெயில இருக்க முடியுமா ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு சுவாமி அசரீரியா வந்து ராஜாட்ட சொல்லி, காப்பு அவர் திருடல, நான் தான் அந்த வேஷத்துல போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல. இப்போ பார்த்தாக்க பாண்டுரங்கையில பழையபடி காப்பு இருக்கு. இது எதனால அப்படின்னு அதுக்கு சார் சொல்ற, இந்த ஒரு உயர்ந்த தெய்வ சாதுவ நிலையில இருந்த புரந்தரதாசரா இருந்தா கூட அவருக்கும் இது மாதிரி ஒரு சின்னதா ஒரு சபலம் ஏற்பட்டு இது ஆசை வந்ததுனால் அதுக்கு தண்டனைக்காக இவருக்கு ஜெயில், அந்த தோஷத்துக்காக தண்டனை அனுபவிக்க ஜெயிலும் கொடுத்து, ஆனால் கடைசியில காப்பாத்தவும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல. அதனால பெண்ணுறவானாலும் பகவானால் மீள்பவர் தெய்வ சாது.
இத மாதிரி ஒரு காமாதி ஆசைகள் இருந்தா கூட அதுலேருந்து மீட்கப்படுவார் யாரு? தெய்வ சாது நிலையில இருக்கிறவாள பகவானே மீட்கிறார் அப்படின்னு இத சொல்லிட்டு இந்த இடத்துல சார் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்றார். என்ன அப்படின்னா, தெய்வ சாது நிலையில் இருப்பவர் கூட இத மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆளாகலாம், சபலத்துக்கு ஆளாகலாம் அப்படின்னு இதை கேட்டதுனால உடனே நாம அதுக்காக தெய்வ சாது நிலையில இருக்கிற அத்தனை பேரும் இப்படிதான் இருப்பான்னு முடிவுக்கு வந்துடப்படாது. நமக்கு உடனே அப்படித்தானே தோணும். இது மாதிரி ஏதோ 1-2 எங்கேயோ ரேரா நடக்கலாம். இது எதை காமிக்கிறது? தெய்வ சாதுவோட நிலையில விதிவிலக்க காமிக்கிறது. இந்த தெய்வ சாது நிலையிலையும் இருந்து விதிவிலக்கா இது மாதிரி ஒரு சிலர் இருந்திருக்கலாம். அதுக்காக டோட்டலா தெய்வ சாது நிலையில இருக்கிற அத்தனை பேருமே இப்படிதான் இப்படி எல்லாம் இருந்திருப்பார், ஆசைகளோட சபலங்களோட எல்லாம் இருந்திருப்பார் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு அப்படிங்க. அப்படி இந்த நிலையில இருந்த ஒரு விதிவிலக்கா இந்த தெய்வ சாது நிலையில இருந்து இப்படி எல்லாம் ஒரு சில பேர் இருந்தா கூட இந்த சபலத்துக்கு ஆனால் கூட இந்த நிலையில் இச்சை கொண்டிருந்தா கூட அது குற்றமோ பிழையோ கிடையாது. சார் சொல்ற தெய்வ சாது நிலையில இருக்கிறவா இப்படி ஏதோ 1-2 பேர் இது மாதிரி ஒரு நிலைக்கு இருந்தா கூட தவறிழைத்தா கூட அது குற்றமோ பிழையோ கிடையாது அப்படின்னா அப்ப என்ன சார் இது தப்பு இல்லையா அப்படின்னா சாரோட தீர்ப்பு என்னன்னு, அந்த நிலையில தப்பு கிடையாது, அவ்வளவுதான். அதுக்காக உன்னை எல்லாரும் இந்த தப்பை பண்ணிட்டு நாம தெய்வ சாது நிலையில இருக்கேன்னு நான் சொல்ல முடியும்? இல்ல. இந்த முன்னாலேயே சொல்றாரு, அவ நிலைய அவ தீர்மானம் பண்ணிக்கிறது. இத மாதிரி ஏதோ ஓரிரு வரிகளை வச்சுட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் அந்த நிலைக்கு இருக்கேன், நீ இந்த நிலைக்கு இருக்கேன்னு தீர்மானம் பண்ணிக்கப்படாதுன்னு சொல்றாரு. அதுதான் ஜாக்கிரதை பண்ணிக்கணும். அதனால அந்த நிலையில இருந்து அப்படி இருக்கிற 1-2 பேர் பண்ணால அது அவளை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது, பிழை கிடையாது. ஆனால் அந்த நிலையில இல்லாத மத்தவா பண்ணினா நிச்சயமே வேடிக்கை என்னன்னு, அந்த நிலையில இருக்கிறவா கூட அப்படி பண்ணினத்துக்கு பகவான் இவ்வாறு ஜெயில வச்சார் அப்படின்னா தண்டிக்கவும் தண்டிச்சிருக்காருன்னா அந்த நிலையை எட்டாத சாதாரண கீழ்படியில இருக்கிற பாபியா இருக்கிற நாம இந்த மாதிரி நிலையெல்லாம் இந்த மாதிரி ஆசைகள்லாம் மிச்சையெல்லாம் வச்சிருந்தோம்னா எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை அப்படிங்கறது புரிஞ்சுட்டா போறோம். அதுதான் இங்க வான் பண்றது சிவன் சார் ரொம்ப ஜாகிரதையா. இத சொன்னோடனே இந்த நிலையில இருக்கிறதே அவ அப்படி எல்லாம் பண்ணினா கூட அது தப்பு கிடையாது, குற்றம் பிழை இல்லைன்னு சொன்னோன்னு நேத்திக்கு சொன்னதுதான் ஞாபகம் வருது. இந்த காந்தி மாமிட்ட பத்தி சொன்னமே, வெங்காய சாம்பார் பண்ணு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சார் சொல்றேன்னு, அதெல்லாம் கீழ்நிலையில இருக்குவா. ஏதோ சின்ன பையனா இருக்கிறதே ஏதோ 4-3-7ன்னு கூட்டுனாக்க அது ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் ஒண்ணுன்னா கூட்டி சொல்றது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுத்துன்னா 4-3-7 டக்குன்னு சொல்றாப்புல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறதே மேல் நிலையில இருக்கிறதே இதெல்லாம் ஒரு தோஷமா இல்லை அப்படின்னு தெரியுது. அப்படின்னாலே இதுல இருந்தே புரிச்சுக்கலாம் கீழ்நிலையில இருக்கிறவளுக்கு இது நிச்சயம் தோஷம். அதனாலதானே இதெல்லாம் ஒரு குறையா நமக்கு மகான்கள்லாம் சொல்லியிருக்கா, ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, மகான்கள்லாம் இதை தவிர்த்திருக்கா, நமக்கு வழியும் காமிச்சிருக்கா. அதுதான் அங்க முக்கியம். இப்படி ஒரு தெய்வ சாது நிலையில எட்டினமா கூட இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதனால ஜாகிரதை இருந்தா போறோம். அதுதான் இங்க முக்கியம். அடுத்தது, குடும்பத்தை வென்று பகவானை பற்றுபவர். அதாவது இந்த குடும்பத்தை வென்று பகவானை பற்றுவன்னா மனைவி, குழந்தைகள், உறவு, உற்றார் வருவன், இந்த எதெல்லாம் இந்த பந்தபாசத்துக்கு துளி கூட இடம் கொடுக்காத அது அத்தனையும் ஜெயிச்சு இவாளுக்கு என்னென்ன திருப்பி திருப்பி பகவான்கிட்டே தான் பிரியம். அப்படிதான் இருக்கும். அது முடியுமா அப்படின்னு இதுக்கு முன்னால பார்த்த கதையெல்லாம், அது முன்னால சொன்ன பாயிண்ட்ஸுக்கு எல்லாம் பாக்குற கதையெல்லாம் ஏதோ சரித்திர காலம், புராண காலம் இதெல்லாம் தான் பார்த்திருக்கோம். ஆனா இது ஒன்னானும் இந்த தெய்வ சாது நிலையில இருக்கிறவாளை யாரானும் நம்ம கண்ணெதிர்க்கு பாக்குறாப்புல ஏதானும் ஒண்ணு உதாரணம் காமிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அரிதாதான் இருக்கு. எல்லாமே நம்ம புராண சரித்திரங்கள்ல இருந்து பார்த்துட்டு வரோம். ஆனா இந்த இடத்துல பார்க்கறதை குடும்பத்தை வென்று பகவானை பற்றுவர் அப்படிங்கிறது ஞாபகம் வருது. புராண காலத்துக்கே போக வேண்டாம், சரித்திர காலத்துக்கே வேண்டாம், நம்ம கண்ணெதிர்க்க பார்த்த ஒரு தெய்வ சாது நிலையில இருக்கிறவரை சொல்லணும்னா பிரதோஷ மாமாவை சொல்லலாம்.
பிரதோஷ மாமா சரித்திரத்தை பார்த்தா முதல்ல சார் சொல்ற முரட்டு பக்தியில ஈடுபடுவர் அப்படிங்கிற மாமா அப்படிதான் இருந்தா. அந்த வைராக்கியம் அப்படின்னா பெரியவாள்கிட்ட அப்படிதான். பெரியவாள அங்க பிரதட்சணம் யாருமே பண்ணினது கிடையாது. பெரியவாளை நிக்க வச்சு அங்க பிரதட்சணம். அதுவும் பண்டரிபுரம் அப்படிங்கிற இடத்துல பெரியவா ஒரு அக்கறையில ஒரு சுத்தீவிர சோழ வயல், அதுக்கு நடுப்புற ஒரு மண்டபம் இருந்தா அதுல பெரியவா இருந்தா. அந்த சோழ வயல்ல அந்த சோளத்தெல்லாம் அறுத்தாக்க வயல்ல அடியில நீட்டின இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடம்புல குத்த அத்தனாம் பெரிய மண்டபத்தோட பெரியவாள அங்க பிரதட்சணம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்க இருந்தாலும் சரி பெரியவா எந்த இடத்துல சேர அசகதியா மண்ணா கல்லா உள்ள எங்க இருந்தாலும் தடார்னு விழுந்து பெரியவாளை பார்த்தோன்னு அங்க பிரதட்சணம் பண்ணுவா. அதுவும் ஒரு நாளைக்கு பெரியவா மடத்துல இருக்கிறதே ஒரே சமயத்துல 78-80 அங்க பிரதட்சணம். பாலுன்னு கைங்கரியம் பண்ண அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், பெரியவாளும் போறோம்னு சொல்லல, இவரும் நிறுத்த மாட்டேங்கிறார். இந்த பாலு மாமெல்லாம் பயந்தா, அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், ஏதான அங்க பிரச்சனை இப்படி சுத்தினாக்க என்ன ஆறுது, இங்கே பிராணம் எடுத்தனா என்ன அப்படின்னா பெரியவாளும் பிசாத இருக்கா, மாமாவும் நிறுத்த மாட்டேங்கிறார். இப்படி எல்லாம் ஒரு முரட்டு பக்தி பண்ணுவா, கடுமையானது. அப்படி டயபெட்டிக் சுகர் இருக்கும், உபவாசம் இருப்பா, பட்னி கிடப்பா. கேட்டா பெரியவாளுக்காக, பெரியவாள்கிட்ட பக்தி பண்றது பெரியவாளுக்காக என்ன பண்ணாதான் என்ன, எதுக்கு இந்த சரீரம் என்ன, எதுக்கு இந்த சரீரம் இருக்கிறதே பெரியவாள்கிட்ட பக்தி பண்றதுக்கு தான், கைங்கரியம் பண்றதுக்கு தான். அப்படி இருக்கிறவாளுக்கு 2 பசங்க இருந்தா, 2 பசங்களும் அவ ஒரு ரிஷிகள் நிலையில தான் இருந்தா. இந்த குழந்தைகளா இவாளுக்கு ஒரு, இந்த குழந்தைகளுக்கு தான் இவ சிசுஷ பண்றாப்புல இருந்தா. அப்பவும் லட்சியம் இல்ல, மனைவியா இருக்கட்டும், கூட பிறந்தவாளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சலனமே இருக்காது, ஒரு சலனமும் இருக்காது. இப்படி குடும்பமா, பந்தமா, பாசமா, பொண்ணா, மாப்பிள்ளையா, பேரனா, பேத்திய, ஒரு இதை பத்தியும் கவலை கிடையாது. திருப்பி திருப்பி பெரியவா பெரியவா பெரியவா. பெரியவாள்கிட்ட யாரு பிரியம் பண்றாளோ பக்தி பண்றாளோ அவள்கிட்ட இவா பிரியத்தை காமிப்பா. அந்த அடியார்கள்ட்ட அன்புதானே வழிய தனக்குன்னு ஒரு குடும்பம், அதுக்குன்னு தன்னோட மனுஷா அப்படிங்கிற இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி இருந்து குடும்ப பாசத்தை வென்று பகவானை பற்றுவர் அப்படின்னு சொல்ற அந்த தெய்வ சாது நிலைக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணை எதிர்க்க பார்த்தது பிரதோஷ மாமா. இதுலயும் தெரியுது இந்த நிலைமையில நிச்சயம் இருக்க முடியும் அப்படின்னு. உரிமையில் வருவதை தெய்வத்திற்கு அளிப்பவர். இவாளுக்கு உரிமையோட தான் வருது, இவாளோடதான். அப்படி வந்தா கூட அதையும் தெய்வத்துக்கே கொடுத்துடுறாளாம். அப்படி இருக்கிற தெய்வ சாது. அடுத்தது, நந்தவனத்தில் தெய்வீகத்தை உணர்பவர் தெய்வ சாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நந்தவனம் அப்படிங்கிறோம். நந்தவனம்னாலே நந்தவனத்துல என்னென்ன இருக்கணும்னு சார் சொல்றது இந்த இடத்துல. அதுல பகவானுக்கு பூஜைக்கு உரியதான நல்ல புஷ்ப வகைகள்லாம் வச்சுக்கிறது. அங்க மரம் அப்படின்னா பாக்கு மரம், அது மாதிரி ஒரு சில மரங்கள் தான் அங்க அலோவ் பண்ணியிருக்க வழிய பெருசு பெருசா மரம் இல்லாத செடிகளா இருக்கிறாப்புல பூ வச்சுட்டு அதுல புஷ்பங்கள், குறிப்பா சுவாமிக்கு நித்தியம் பூஜை பண்றதுக்கு அதை நன்னா தனம் பராமரிச்சு அதுக்கு தண்ணி எல்லாம் விட்டு அதை குழந்தை வளர்க்குறாப்புல வளர்த்து அந்த புஷ்பங்களை காலங்காலத்தால ஸ்நானம் பண்ணிட்டு மடியா அந்த புஷ்பத்தெல்லாம் பறிச்சு பகவானுக்கு பூஜை பண்ணினா அதை விட உசந்த விசேஷம் கிடையாது. அப்ப கிடைக்கிற ஆத்ம திருப்தியை போல கிடையவே கிடையாது. இதுக்கு உதாரணம் காமிக்கணும்னா மேட்டூர் சுவாமிகள், சாரோட சிஷ்யர்ல சுப்புனி. இந்த சுப்புனி மேட்டூர் சுவாமிகள்லாம் இந்த சாரோட நந்தவன பணியில ரொம்பவே ஒரு குறிப்பா இருந்தா. அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்க. அதுல பார்த்தேன்னா இல்ல சார் சொல்ற, இப்படி இருக்கிற அந்த நந்தவனத்துல ஒருவன் எந்த விதமான நீண்ட கால நோயை கொண்டவனாக இருந்தாலும், ஒருத்தருக்கு ரொம்ப நாளா படுத்தின்னு இருக்கிற ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுவான், அப்படி இருந்தா கூட நந்தவனத்தை தெய்வீகமாக ஸ்மரித்து, அந்த நந்தவனத்தையே ஒரு தெய்வமா நினைச்சுன்னு ஸ்மரிச்சு அதை பராமரித்து வந்தாலும், அந்த இடத்திலேயே வாசம் செய்தாலும் காலக்கிரமத்தில் நோய் முற்றிலும் நிவர்த்தியாகிவிடும். சிவன் சார் சொல்றார், இந்த நந்தவனம் அப்படின்னா ஏதோ இதுல பூக்கிறது, நம்ம கண்ணுக்கு இருக்கு, மனசுக்கு ஹிதமா இருக்கு, நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு செடி வச்சு அதுல பூ பூத்து அதை கொண்டு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றதே
நம்மள அறியாத ஒரு ஆத்ம திருப்தி வருது, இதெல்லாம் இருக்கட்டும். அப்படி இருந்தா கூட அந்த நந்தவனத்தை ஒருத்தன் ஸ்மரிச்சுண்டு அவன் எப்படி நீண்ட கால ரொம்ப ஒரு தீராத வியாதியோட இருந்தான்னா கூட அந்த நந்தவனத்தை தெய்வீகமா மதிச்சு ஸ்மரிச்சுண்டு அதுக்கு பராமரிச்சுண்டு அந்த இடத்திலேயே பக்கத்திலேயே வாசம் பண்ணிட்டு வந்தா அவனோட காலக்கிரமத்துல அந்த நோய் முற்றிலுமாக நிவர்த்தியாகிவிடும் அப்படின்னு சிவன் சார் நமக்கு கேரண்டி கொடுக்கிறார். அப்படின்னா அந்த நந்தவன பணி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு நமக்கு ஒரு பலனை கொடுக்கறது. ஆத்ம திருப்தி கொடுக்கறது இருக்கட்டும், அது ஒரு உயர்ந்த பலன். இந்த உலகத்துக்கு வேணுங்கிற ஒரு சாமான் அப்படின்னா பலன்னு கேட்டா என்னென்ன, தீராத வியாதியும் தீர்த்து வைக்கிறது அப்படின்னா எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நந்தவனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சார் சொல்ற இன்னும் பல வியாதி வைக்கலாம் கிளம்புறதுக்கு இந்த குரோட்டன்ஸ் கிட்டன்ஸ் மாதிரிலாம் அலங்காரத்துக்குன்னு ஏதோ சில இதெல்லாம் வச்சுருக்கா இல்லையா இந்த காலத்துல, அதனால எல்லாம் எவ்வளவு வியாதிகள் பரவும், எவ்வளவு கெடுதல் அப்படின்லாம் சொல்ற. அதனால சுத்தீவிர இருக்கிற மரம் செடி கொடிதான் அப்படின்னா கூட அதுவும் ஒரு மனித வாழ்க்கைக்கு இந்த உலகத்திற்கு அந்த சூழ்நிலையெல்லாம் நன்னா இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் உதவுறது அப்படின்னு தெரியுது. அதுல முக்கியமா நமக்கு நல்ல காற்று, நல்ல விதமான இதெல்லாம் இருக்கும், நச்சுத்தன்மை எல்லாம் இல்லாத இருக்கணும்னா நல்ல இருக்கணும். என்னாச்சு?